ஜாதகம் பார்க்கிறது, ஜோஷியம் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, பாருங்க பொருத்தம் பார்க்கிறது. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நாள் வாராமலும் குறிகளாமலும் இருப்பீர்களாக. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்றோம், நான் இயேசுக்கு வாழ்றேன் என்று சொல்லுவோம், பைபிள் தூக்கிட்டு போகிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஸ்து பார்க்கறாங்க, அதை வச்சுதான் வீட்டை கட்டுறாங்க. நாங்க கேட்கிற அப்படி வாஸ்து பார்த்து இந்த வழி அந்த வழி அந்த ஜன்னல் அங்க கட்டி இப்படி பண்ணாதான் அந்த வீடு நிக்குமா இல்ல விழுந்துருமா? நான் ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட அவங்க தெரியாம செய்யறாங்க. வசனத்தை கையில வச்சுட்டு அந்நிய பாஷை பேசி ஆவில நிறைஞ்சு இன்னை பார்த்து வாஸ்து பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், நல்ல நேரம் பார்த்தோம். அப்ப உங்களை வீட்டுல ஆசீர்வாதம் இறங்குமா? பிசாசு எல்லாம் இறங்கும். அதனால என்ன நிறைய வீடு என்னை பாருங்க ஆசீர்வாதம் இல்ல. உங்க வீட்டை சுத்திக்கிறீங்க. ஆண்டவரை உண்மையான ஆராதிக்க இடம் கொடுங்க. தவறான நம்பிக்கை வேண்டாம். என்னை மனம் திரும்பணும். அது நமக்கு விக்கிரக ஆராதனைக்கு சமம். என்னை பரிசுத்தாவே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தவறு பண்ணிவிட்டால், ஆண்டவரே நான் அதுல போயிட்டேன், நான் தேவையில்லாத கணக்கு கேட்க போனேன், மந்திரவாதி தேடி போனேன், ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன், தேவையில்லாத வாஸ்து பார்த்துட்டு என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தா, தீர்மானம் எடுத்தா, நான் சொல்றேன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம். தவறான வணக்கம், தவறான காரியத்தை செய்து அந்த வீட்டில் வாழ்வோமானா அந்த வீட்டில் கர்த்தருடைய சாபம். ஆனா நீதிமானா இருந்து நீதியான காரியத்தை செய்வோமானா பாருங்க வாசல் திறக்கும் போதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.